ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசியாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐக்கு சொல்லி பார்த்தோன்னா எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்ற டெஸ்ட் பேச்சும், பிசிக்கு பார்த்தோன்னா ஸோ யுத்தம் செய் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேச்சும் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம், சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸோ அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தோன்னா புதிய வகுப்புகள் மே 6 முதல் பார்த்தோன்னா ஸோ எஸ்ஐ மற்றும் பிசிக்கான நியூ பேட்ச் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்ற டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 17 அதான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 17 அதில் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 1 to 30 வரைக்கும் 1 to 30 வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டே வரும். ஓகே, பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, உருளைக்கிழங்கில் பாரன் காய்மாவின் வெற்றிடு முழுவதும் டேஷ் நிரம்பி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அது ஃபுல்லா இருக்கும் ஸ்டார்ச். அது ஃபுல்லாவே ஸ்டார்ச் தான் நிரம்பி காணப்படும். இந்த உருளைக்கிழங்கு அப்படின்பது தரைக்கீழ் தண்டு 2022 எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 2, பழங்கள் மற்றும் விதைகளில் காணப்படுவது எது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து ஸ்கிலீரைடுகள், பழங்கள் மற்றும் விதைகள் காணப்படுது பார்த்தீங்கன்னா ஸ்கிலீரைடுகள். இது நார் செல்கள் இல்லைன்னா கல் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விதைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. பழங்கள் மற்றும் விதைகள்னா கல் செல்கள், ஸ்கிலீரைடுகள், நார் செல்கள் அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 3, தமிழில் தொடுக்கண்ணி என்று அழைக்கப்படும் தாவரம் எது? நம்ம என்ன நினைச்சிருப்போம், தொடுக்கண்ணின்னு சொன்னோடனே தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா தொட்டால் சினிங்கி கிடையாது, டெஸ்மோடியம் கைரானஸ். டெஸ்மோடியம் கைரானஸ் என்பது சரியான விடை. சரியா? இப்ப ஐபூமி ஆல்பா அப்படின்னாக்கா நிலவு மலர் அப்படின்னு போயிருப்பாங்க. சூரியகாந்தி, சூரியன் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் போகுது. அடுத்த கொஸ்டின் அதுதான். சூரியகாந்தியின் அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா ஹீலியந்தஸ் அன்னுவஸ். ஹீலியந்தல் அன்னுவஸ் அதுதான் பார்த்தோன்னா சூரியகாந்தியோட இருசொல் பெயரா போயிருப்பாங்க. மைமோசா பியூட்டிகா என்பது எதோடைய இருசொல் பெயர்? மைமோசா பியூட்டிகா என்பது எதோடைய இருசொல் பெயரோடு தெரிஞ்சா என்ன பண்ணுங்க, ஆன்சரா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 5, நிலவு மலர் என்று அழைக்கப்படும் மலர் எது சொல்லலாம்? ஆப்ஷன் டி ஐபோமியா ஆல்பா என்பது சரியான. ஐபோமியா ஆல்பா இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 6, ஒளிச்சேர்க்கை மூலமாக ஆற்றலை உற்பத்தி செய்யும் கடல் அட்டை எது அப்படிங்கிறாங்க. ஸோ கடல் அட்டை லிச்சி. அப்போ லிசியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லிசியா குளோரோட்டிகா என்பது சரியான விடை. எலிசியா குளோரோட்டிகா. ஏன்னா லிச்சி அப்படின்னா அட்டையும் கொடுப்பாங்களா, அது மாதிரி ஒளிச்சேர்க்கை மூலமா ஆற்றல் உற்பத்தி செய்யும் கடல் அட்டைனா எலிசியா குளோரோட்டிகா என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 7, மைட்டாசிஸ் என்பதனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி பிளம்பிங் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி பிளம்பிங் என்பது சரியான விடை. இப்போ வந்து பார்த்தோன்னா மைட்டாசிஸ், ஏமைட்டாசிஸ் அது போயிருப்பாங்களா, மைட்டாசிஸ் ஏமைட்டாசிஸ் குண்டல் பகுப்பு செல் பிரிதலை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மைட்டாசிஸ் அப்படின்ற வார்த்தை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னா ஸோ பிளம்பிங் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 8, ஐயூசிஎன் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஐயூசிஎன் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ ஆப்ஷன் ஏ 1948 என்பது சரியான விடை. சரியா? கொஸ்டின் நம்பர் 9, உலக நீர் தினம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மார்ச் 22 சர்வதேச நீர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 20 காடுகள் தினம், 21 சிட்டுக்குருவிகள் தினம், 22 நீர் தினம், 24 என்னது காசநோய் தினம், 23 சொல்லும்போது உலக வானிலை தினமாக கொடுத்திருப்பாங்க. ஸோ சிட்டுக்குருவி காட்டுக்கு போச்சு தண்ணி குடிக்க, வானிலை சரிய காரணத்தால உடனே பண்ணிச்சு காசநோய் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 10, இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் யார்? இயற்கை என்ன பண்ணுது, தன்னைத்தானே இயற்கையாக புத்துணர்க்கும் அறிவு கொண்டது யாருன்னு சொல்லும்போது ஹெலன் கெல்லர். ஆப்ஷன் சி ஹெலன் கெல்லர் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 11, தாவர உலகின் சிண்ட்ரெல்லா என அழைக்கப்படும் தாவரம் பார்த்தோன்னா ஆகாய தாமரை. தாவர உலகின் சிண்ட்ரெல்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆகாய தாமரையை குறிப்பிடுவாங்க. கொஸ்டின் நம்பர் 12, மண்ணில்லா நீர் ஊடக வளர்ப்பு முறையை விளக்கியவர் யார்? மண்ணில்லா நீர் ஊடக வளர்ப்பு முறையை விளக்கியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜூலியஸ் வான்சாக்ஸ் என்பது சரியான விடை. ஜூலியஸ் வான்சாக்ஸ் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். இப்போ ராபர்ட் கோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பாக்டீரியாவின் தந்தை. லூயிஸ் பாஸ்டர் வெர்னேகடி மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க வேற என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு, நொதித்தல் முறையை கண்டுபிடிச்சிருப்பாரு. எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு சொல்லும்போது தடுப்பூசி, அமெரிக்கான தடுப்பூசியை முதல்ல கண்டுபிடிச்சவர் தான் அவர் தான் எட்வர்ட் ஜென்னர். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பயன்படுவது எது அப்படின்னு சொல்லும்போது பிஜிஆர் 34. பிஜிஆர்
34 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 14. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அசோலா என்பது சரியான விடை. சரியா? இப்ப நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் இந்த குளம் குட்டை அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அப்படியே பச்சை கலர் ஃபுல்லா போயிருக்கும். பாசம் கிடையாது, செடியா இருக்கும். அதுதான் பண்ணுவாங்க மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை சொல்லும்போது அசோலா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 15. லிங்கினி என அழைக்கப்படும் காளான் எது? லிங்கிலி லிங்கிலி என அழைக்கப்படும் காளான் எது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன் டி கானோடர்மா லூசிடம். கானோடர்மா லூசிடம் and derma lucidum is right answer. கானோடர்மா லூசிடம் is right answer. அடுத்த கொஸ்டின் 16. வாங்கும் திறன் சமநிலையில் முதலிடத்தில் உள்ள நாடு. வாங்கும் திறன் சமநிலை முதலிடத்தில் உள்ள நாடு அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஆப்ஷன் சி சீனா இஸ் ரைட் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. மனித சீனா ஃபர்ஸ்ட் இடம், அமெரிக்கா செகண்ட் இடம், ஜப்பான் இந்தியா அந்த மாதிரி போயிருப்பாங்க. மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் அமைந்துள்ள இடம். மனித வள மேம்பாட்டுன்னு சொல்லும்போது MHRD அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ MHRD தலைமையிடம் சொல்லும்போது ஆப்ஷன் பி சாஸ்திரி பவன் இஸ் ஆப்ஷன் பி சாஸ்திரி பவன் என்பது சரியான விடை. நாடாளுமன்றம் சாஸ்திரி பவன். உயர்கல்வி சேர்க்கையில் 44.3% பெற்று முதலிடத்தில் உள்ள மாநிலம், இந்தியாவிலேயே முதலிடம் பெற்ற மாநிலம் சொல்லும்போது தமிழ்நாடு என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கல்வியறி விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனை இடம் பிடிச்சதுன்னா 2வது இடம். கல்வியறிவை பொறுத்த வரைக்கும் 2வது இடம். கல்வியறிவில் ஃபர்ஸ்ட் இடம் சொல்லும்போது கேரளா. இதான் பார்த்தோன்னா கல்வியறிவில் ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருப்பாங்க. ஸோ உத்தரப்பிரதேசம் சொல்லும்போது மிகப்பெரிய மாநிலமாக கருதியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 20. சட்டங்கள் மற்றும் ஆண்டுகள். சட்டங்களும் அதோட ஆண்டுகளும் பார்க்கலாம். தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இது நுகர்வோருக்கான மகாசாசனம் அழைக்கப்படுறது. வன பாதுகாப்பு சட்டம், வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ 1980 வன பாதுகாப்பு சட்டம். அடுத்து நீர் சட்டம் சொல்லும்போது 1974. ஸோ ஆப்ஷன் ஏ 2341 என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 21. ஸ்லேட்டர் கிராமம் என்பது எதுவும் குறிப்பான இருவேல்பட்டு விழுப்புரம். ஸ்லேட்டர் கிராமம் இருவேல்பட்டு விழுப்புரம். ஆராய்ச்சி பண்ண ஒரு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டர். அவர் ஆராய்ச்சி பண்ண அந்த கிராமத்துக்கு பேரு ஸ்லேட்டர் கிராமம்னு போயிருப்பாங்க. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. சுதந்திரத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி பார்த்தோன்னா தன்னுடைய தொழில்கள் மாறுகிறது, அவனுடைய உற்பத்தி எப்படி மாறுது அப்படின்றத பர்டிகுலரா 20 வருஷம் நினைப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிறது தான் ஸ்லேட்டர். அவர் ஆராய்ந்த கிராமத்தின் பெயர் இருவேல்பட்டு. அது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல காணப்படுதுன்னு போயிருப்பாங்க. கொஸ்டின் 22. இடைக்கால வரலாற்றில் டெல்லியில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யாரு? டெல்லியில் வேலைவாய்ப்பு அளித்த சுல்தான் அப்படின்னு சொல்லும்போது பெரோஷா துக்ளக். பெரோஷா துக்ளக் இஸ் ரைட் ஆன்சர். துக்ளக் வம்சத்தை சார்ந்த டெல்லி சுல்தான். 23. வேலை அமைப்பில் 2ஆம் துறையில் உள்ள தொழில்கள் எது? 2ஆம் துறை அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? 2ஆம் துறை பொதுவாக பார்த்தோன்னா வேலை வாய்ப்புகள் தான். ஸோ சேவைத்துறை 3ஆம் நிலை, சுரங்கம் முதல் நிலை, விவசாயம் முதல் நிலை, உற்பத்தி பொருட்கள் தொழிற்சாலை இதுதானே இது 2ஆம் நிலையை காணப்படுகிறது. 2ஆம் துறை தான் கேட்கிறாங்க. இப்போ விவசாயம் சுரங்கம்லாம் முதன்மை துறை, சேவைத்துறைன்றது 3ஆம் நிலை துறை. இருவேல்பட்டில் 2008ஆம் ஆண்டின்படி விவசாயம் இல்லாத குடும்பத்தின் எண்ணிக்கை 24 வந்து எத்தனை குடும்பம் வந்து பார்த்தோன்னா விவசாயம் இல்லாத குடும்பம் அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 41 குடும்பம். ஆப்ஷன் சி 41 அது விவசாயம் இல்லாத குடும்பம். மொத்தமா 100 குடும்பத்துல என்ன பண்ணாங்க 41 குடும்பம் பார்த்தீங்கன்னா விவசாயமே செய்யல, மற்ற தொழில் என்ன பண்ணிட்டாங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத குறிப்பிடுகிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 25. இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அடிப்படை சட்டம் அப்படின்னு கேட்டதால 1934. 1934 என்பது சரியான விடை. இது அடிப்படை சட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1935. இது வந்து பார்த்தோன்னா கொல்கத்தா டு மும்பை, கொல்கத்தா டு மும்பைக்கு வந்து மாத்திருப்பாங்க. சரியா? கொல்கத்தால இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1937. இது நினைப்பாங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. இது ஆரம்பிக்கப்பட்டது. இது தேசியமயமாக்கல், நேஷனலைஸ்டு பேங்க். இந்தியாவின் ஃபர்ஸ்ட் நேஷனலைஸ்டு பேங்க் பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1949. அடுத்த கொஸ்டின் போகலாம். 26. ஐரோப்பிய ஒன்றியத்தில் செலாவணியின் பெயர். ஐரோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அது காசு இருப்பாங்க பவுண்ட், யூரோன்னு சொல்லுவாங்க. ஐரோப்பானா யூரோ, இங்கிலாந்து அப்படின்னா பவுண்ட். இங்கிலாந்து சொல்லும்போது பவுண்ட் அப்படின்னு அழைப்பாங்க. இது இங்கிலாந்து. ஜப்பான் பார்த்தோன்னா என், ஜப்பானோட காசு என் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ரூபாய் அப்படின்றது இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான். இதெல்லாம் பார்த்தோன்னா ரூபாய்னு நினைக்கிறாங்க. ஸோ இதில் 4 தான் பார்த்தோன்னா 2023 எஸ்ஐல டைரக்டா கேட்டிருந்தாங்க பொறுத்துக்கல. என்எஃப்சி நேஷனல் பினான்ஸ் கமிஷன் முறையை அறிமுகம் செய்த நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரிட்டன், பிரேசில், பிரான்ஸ்,
பிலிப்பைன்ஸ் அப்படின்னு போயிருங்க. ஸோ இந்த கொஸ்டினான சரியான விடை ஸோ ஆப்ஷன் ஏ பிரிட்டன் இஸ் ரைட் ஆன்சர். சரியா? நேஷனல் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் போயிருப்பாங்க, என்எஃப்சி அந்த மாதிரி. அடுத்து மின்னணு பரிமாற்றம் தொடங்கப்பட்ட காலம். மின்னணு பரிமாற்றம்னா நெஃப்ட், நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 1860 என்ன பண்ணிருப்பாங்க, என்எஃப்சி நெஃப்ட், நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் நெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, நெஃப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி நெஃப்ட் கொடுத்துருப்பாங்க, ஆர்டிஜிடிஎஸ்ன்னு போயிருப்பாங்க, ஆர்டிஜிடிஎஸ் அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ நெஃப்ட் தான் போயிருப்பாங்க மேக்சிமம். எந்த வகைகள் மொபைல் பேங்கை அறிமுகம் செய்தவர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்வீடன் பேங்கா, அமெரிக்கா பேங்கா, பிரிட்டிஷ் பேங்கா, இல்ல ஐரோப்பியன் பேங்கா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் சரியான விடை ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் பேங்க்ஸ் என்ன பண்றாங்க, மொபைல் பேங்க் சிஸ்டம், மொபைல் பேங்க் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அடுத்து 2014-15 ஆண்டில் தமிழகத்தில் நெல்லின் உற்பத்தி திறன் எவ்வளவுன்னு கேட்கிற போது 4425 கிலோ, 4429 கிலோ உற்பத்தி என்ன பண்ண நெல்லின் உற்பத்தி திறன் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாங்க. சரியா? ஸோ 2014-15 ஆண்டில் தமிழகத்தில் நெல்லின் உற்பத்தி திறனை குறிப்பிடுறாங்க. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த 30 கொஸ்டினுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவோட இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம். அரசு அதிகாரிகளே, வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.